என் தம்பி சீமந்தன மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேஞ்சா அது வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமா. எனக்கிட்ட கதை சொல்றான். டே மங்கினி பிள்ளைகளா, நாங்க தினம் படிக்கிறோம்டா. படுக்கை அறை இருக்குல்ல, கால் நீட்டி படுக்கிற இடத்த தவிர சுத்தி அறையில் வந்து பாடுறா. வெறும் புத்தகம்டா, பிக்காளிப்பழ வந்து பாடுற. படிச்சுக்கிட்டே இருப்போம்டா. உலகத்துல நடக்குது, என்ன நடக்குது, காடுனா என்ன, நீர்னா என்ன, அருவினா என்ன, ஆறுனா என்ன, மலைனா என்ன, இது கூட தெரியாதவங்களாடா நாங்க. என் பரம்பரை ரத்தம்டா, உயிர்மை நேய கூட்டம்டா. இதுகிட்ட வந்து பேச்சுக்கிறது இங்க. காட்டு வனவிலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்யறதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான். அப்ப கல்குவாரியில வெடிகுண்ட வச்சு தகர்த்து வெட்டி எடுத்துருப்பி. அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அங்க வாழ்கிற சிங்கம் புலி கரடிலாம் ஐயோ நல்லா வெட்டி எடுங்க, மகிழ்ச்சியா இருக்கடா. டேய், அந்த குவாரியை தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளன் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கணிலே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல, நீ பாதுகிட்டே யாரு ஒரு குவாரி ஓனரு